Hi, hello 12th standard பசங்களா. Very good evening and welcome to Vedantu. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட செகண்ட் சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் 2.1ஓட எக்ஸசைசம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்து எக்ஸசைஸ் 2.1ஓட எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் வந்து அந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இதுல வந்து எக்ஸசைசம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம். ஸோ எக்ஸசைசம்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எக்ஸசைசம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, ஃபார்முலாஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு குவிக் ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன். என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்தோன்றதையும் ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். இருந்தாலும் அங்க நீங்க பார்த்துட்டு வரப்ப உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம சம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, இந்த கிளாஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க்ல வந்து நீங்க வந்து போய் நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டடி பிளான்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு அங்க வந்து நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அங்க இருந்து நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டாபிக் குள்ள போலாம். என்னாச்சு? ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். என்னென்னலாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் போன கிளாஸ்ல அப்படின்ற மாதிரியான ரீகேப்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து இன்டகிரல் பண்ண போறப்ப அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டோட மல்டிபிள் ஆகி இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டோட மல்டிபிள் ஆகி இருக்குது அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் எடுத்து தனியா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்டகிரல் பண்ணணும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டுக்கும் இன்டகிரலுக்கும் ஆகாது. அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஎக்ஸ். இதே இது 2 ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படி இருக்குதுன்னா, நான் தனித்தனியா இன்டகிரல் பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணிக்கலாம். லைக் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் ஜி ஆஃப் எக்ஸ் dxன்னு தனித்தனியா இன்டெகிரல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஃபார்முலா 2 ஃபார்முலா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா, எக்ஸ் பவர் n வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரல் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 பிளஸ் சி. சி ரொம்ப முக்கியம், மறக்காம போடணும். ஓகேவா? அடுத்து இதே இது ரெண்டாவது ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா, ax பிளஸ் பி த ஹோல் பவர் n dx அப்படி இருக்கிறப்ப அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா ax plus b the whole power n plus 1 by n plus 1. ஸோ போன தடவை பண்ண மாதிரியே தான். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்னது அப்படின்றப்ப இந்த ax இருக்குதா, அந்த a வந்து இங்க கீழே வந்து மல்டிபிள் ஆகும் பிளஸ் சி. ஸோ சி மறக்காம போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து போன வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் சம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்தோம். லைக் அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் பார்த்தோம், எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்றதை பார்த்தோம். லைக் இப்போ a plus b the whole square ஃபார்முலா என்னதோ அதை பார்த்தோம். a square plus 2ab plus b square. இது a minus b the whole square னா a square minus 2ab plus b square. அண்ட் ஃபேக்டரைஸ் பண்றதை பத்தி பார்த்தோம், எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்புறம் கான்ஜுகேட் பார்த்தோம், கான்ஜுகேட்ல எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து மேல நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேல இருக்கிற நம்பருக்கு ஏத்தபடி நான் கீழே இருக்க நம்பரை மாத்தலாம். இல்லைன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஏத்தபடி மேல இருக்க நம்பரை வந்து ஏதோ ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணியோ இல்ல மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ பண்ணியோ நம்ம பண்ணலாம். அதெல்லாம் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கலந்துதான் வந்து எனக்கு இங்க வந்து கேட்க போறாங்க. ஓகே, ஓகே. ஸோ நம்ம ஒரு சம்மா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 3x plus 5 அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ணுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, இதை வந்து பவர் 1/2 அப்படின்னு போட்டுக்கணும். ரூட் வந்துருச்சுனாவே பவர் 1/2 போட்டுக்கணும். ஸோ அப்போ இது எப்படி மாறுதுன்னா 3x plus 5 the whole power 1/2 மாறுது. இப்போ இதுக்கு நீங்க வந்து இன்டெகிரல் வந்து கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இன்டெகிரல் ஆஃப் 3x plus 5 the whole power 1/2 with respect to dx
பண்றேன்னா என்ன வரும்னு பாக்குறப்ப இது எப்படி இருக்குது, ax plus b the whole power n dxக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும், ax plus b the whole power n plus 1 by n plus 1 plus c அந்த ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் 3x plus 1 sorry 3x plus 5 the whole power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 into அந்த ஏவை போட்டுக்கணும் 3 plus c. ஸோ அப்போ 1 by 2 plus 1 என்ன வரும், ஸோ 1 plus 2 by 2 வரும், ஆன்சர் வந்து 3 by 2. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் 3 by 2 போட்டுக்கோங்க. 3x plus 5 the whole power 3 by 2 divided by 3 into 3 by 2 plus c. ஓகேவா, ஸோ 3 into 3 by 2னா அது மல்டிபிள் ஆகி என்ன ஆயிரும், 9 by 2ன்னு வரும். அதனால அதை மட்டும் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பேஜ்ல போடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், 3x plus 5 the whole power 3x plus 5 the whole power 3 by 2 divided by அது எப்படி இருந்துச்சு, 3 into 3 by 2 9 by 2 இருந்துச்சு, 9 by 2 plus c. ஸோ 9 by 2 எப்படி எழுதலாம், 2 by 9 3x plus 5 the whole power 3 by 2 plus c. ஓகே, ஸோ அதை சிம்பிளா எடுத்து போட்டுறணும், அதனால நான் இப்படி போட்டேன். நெக்ஸ்ட் சம் போலாமா. ஸோ இங்க பாருங்க 9x ஸ்கொயர் மைனஸ் 4 by x the whole ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது, a மைனஸ் b the whole ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து a யார் இருக்கா, 9x ஸ்கொயர் இருக்காங்க, b யார் இருக்கா, 4 by x ஸ்கொயர் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலால போடலாமா. ஸோ அப்போ 9x ஸ்கொயர் the whole ஸ்கொயர் plus minus 2 into 9x square into 4 by x square plus 4 by x square the whole square. ஸோ அப்போ 9x square the whole squareனா ஸ்கொயர் வந்து உள்ள இருக்கிற 9x ஸ்கொயருக்கு ரெண்டு பேத்துக்கும் தான் கொடுக்கணும். ஸோ அப்படின்றப்ப ஸ்கொயர் வந்து 9க்கும் கொடுக்கணும், x ஸ்கொயருக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ 9 ஸ்கொயர் கொடுத்தா 81. x ஸ்கொயர் the whole ஸ்கொயர்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்குது, a பவர் m the whole பவர் n இருக்குது. அப்போ a பவர் mn மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். ஸோ அப்போ x ஸ்கொயர் the whole ஸ்கொயர்னா x பவர் 4 மைனஸ் இந்த x ஸ்கொயர் இந்த x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். 2 into 9 18. 18 into 4 போட்டா என்ன வருது, 18 4s are 32 72 வருது. என்னன்னா 4 2s are 8 8 8s are 60 72 கரெக்ட் தான் 72. ஸோ வெறும் 72 தான் வருது. 72 பிளஸ் 4 ஸ்கொயர் என்னது 16. எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்னு சொன்னேன் நான், எக்ஸ் பவர் 4. ஸோ அப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இன்டெகிரலே பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து நான் இப்படி மாத்திட்டேன். அப்போ இன்டெகிரல் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் 4 by x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ எனக்கு எப்படி மாறுச்சுன்னா இன்டெகிரல் ஆஃப் 81 x பவர் 4 மைனஸ் 72 பிளஸ் 16 by x பவர் 4 dx அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தமா இருக்குதுன்னா நான் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்முக்கும் நான் வந்து தனித்தனியா பிரிச்சு போட்டு நான் வந்து இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்லயே அடுத்த பேஜ்ல போட்டுக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். இன்டெகிரல் ஆஃப் ஒரு இதா போடலாம். 81 x பவர் 4 dx அடுத்து மைனஸ் இன்டெகிரல் 72 dx அதுக்கப்புறம் பிளஸ் 16 by 4 16 by x power 4 dx. ஸோ இந்த x power 4 மேல வச்சுக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துக்கலாம். அப்போ 81 x power 4 dx மைனஸ் 72 இன்டெகிரல் dx பிளஸ் 16 வெளியில வந்துடும் x பவர் மைனஸ் 4 dx. எல்லாமே நான் மேல வச்சுக்கிட்டு அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வெளியில கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது, x பவர் n dx இன்டெகிரல் பண்ணா x பவர் n plus 1 by n plus 1 plus c ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபார்முலா படி நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் எல்லாத்தையுமே வந்து. ஸோ அந்த dx தவிர மற்ற எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். அப்போ வந்து x பவர் 4 plus 1 divided by 4 plus 1 minus 72 x டிஃபரெண்ட் இன்டெகிரல் பண்ணா x தான் வரும், dx இன்டெகிரல் பண்ணா x தான் வரும், பிளஸ் 16 x பவர் மைனஸ் 4 plus 1 divided by minus 4 plus 1 பிளஸ் சி. ஸோ எல்லாத்தையும் இன்டெகிரல் பண்ணிட்டோம்ல, அதனால பிளஸ் சி போட்டுக்கணும். அண்ட் தென் கடைசியா இது என்ன ஆகுதுன்னா 81 x பவர் 5 divided by 5 minus 72x. ஓகே, அடுத்து பிளஸ் 16 minus 3
divided by -3 plus c. ஸோ அப்போ பவர் -3 இருக்குன்னா நம்ம கீழே போட்டுக்கலாம் அதை. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா 81 x பவர் பக்கத்தில் எழுதுவோம் 81 x பவர் 5 divided by 5 minus 72x minus of இந்த மைனஸ் இங்கே வந்துடும் 16 பவர் மைனஸ் x பவர் -3 என்னன்னு பார்த்தேன் x பவர் -3. அப்போ 16 divided by x பவர் -3 கீழே கொண்டு வந்தா x கியூப்னு ஆகும். அப்போ 3x கியூப் பிளஸ் சி. ஓகேவா? அந்த மைனஸ் அங்கத்துக்கு போட்டுட்டேன். கீழே இருக்கிற 3யோட x கியூப் வந்து ஒன்றா போட்டுட்டேன். மற்றது எல்லாத்தையுமே எடுத்து அது இடத்துல வச்சாலே போதும், தேவையில்லை அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஃபார்முலா உங்களுக்கு அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு வரும், இந்த மாதிரி வந்து ரூட் வச்சு வரும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸி தான். ஓகே, இது வந்து என்னது, நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல மல்டிப்ளிகேஷன் பண்றது, அவ்வளவே தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், அடுத்து 3ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணணும், அடுத்து எக்ஸையும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு எக்ஸையும் -5 எக்ஸையும் மல்டிபிள் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா 3 × 2 6ன்னு ஆகும். அடுத்து -15x + 2x - 5x². கரெக்டு தானே? 3 6 -15x + 2x - 5x². ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த எக்ஸ் சேர்ந்துருவாங்க. ஸோ அப்படின்றப்ப அது ரெண்டும் வந்து சப்ராக்ட் தான் ஆகும். -13x - 5x². ஸோ அப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக இதை இன்டெகிரல் பண்ணணும். ஸோ அப்போ இதோட இன்டெகிரல் பதிலாக நான் என்ன பண்ணலாம், இவங்களை இன்டெகிரல் பண்ணலாம். இன்டெகிரல் 6 - 13x - 5x² dx. நம்ம என்ன பார்த்துருக்கோம், தனித்தனியா இன்டெகிரல் பிரிச்சு போடலாமா? ஸோ அப்போ இன்டெகிரல் ஆஃப் 6 dx மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் 13x dx minus integral of 5x² dx. ஸோ நமக்கு என்ன தெரியும், கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வெளியில போட்டுறணும். அப்போ 6 integral dx minus 13 integral x dx minus 5 integral x² dx. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஃபார்முலா என்னது, x பவர் n dx இன்டெகிரல் பண்ணா x பவர் n + 1 by n + 1 + c. +1 + c. ஓகே, ஸோ இப்போ ஒன்னொன்னா வந்து இன்டெகிரல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 6 வித் ரெஸ்பெக்ட் டு dx வந்து நான் dx வந்து இன்டெகிரல் பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்ப x தான் வரும். -13 x வித் ரெஸ்பெக்ட் டு dx வந்து இன்டெகிரல் பண்ணுறேன். அப்போ x பவர் 1 + 1 by 1 + 1 -5 x பவர் 2 + 1 by 2 + 1 + c. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதுக்கு அடுத்து பண்ணா 6x அடுத்து -13x² by 2 -5x³ by 3. அவ்வளோதான், ப்ளஸ் சி மறக்காம. ஸோ அவ்வளோதான், உங்கள் ஆன்சர் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாவே அதை அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குது, x பவர் 1 by 2 இருக்குது, உள்ள x³ -2x + 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், ஸோ x பவர் n இன்டூ x பவர் m இப்படி இருக்குதுன்னா x பவர் n + m பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், x பவர் 1 by 2 இன்டூ x³ minus x பவர் 1 by 2 இன்டூ 2x plus 3x பவர் 1 by 2. இப்போ பவர் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா? 1 by 2 + 3 போடுறப்ப 1 by 2 + 3 போட்டால் 1 + 6 by 2 7 by 2 வருது. ஸோ அப்போ x பவர் 7 by 2 minus 2 x பவர் 1 by 2 இன்டூ +1. ஸோ அப்போ 3 by 2 + 3 x பவர் 1 by 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா வந்து அதை வந்து டீகம்போஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்டெகிரல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ இன்டெகிரல் ஆஃப் x பவர் 7 by 2 minus 2 x பவர் 3 by 2 plus 3 x பவர் 1 by 2 with respect to dx. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்,
உள்ள தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்டெக்ரல் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா இன்டெக்ரல். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 7/2 minus integral of 2 x power 3/2 plus integral of 3x power 1/2 dx. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? எல்லாத்துலேயும் dx போட மறந்துட்டேன்னா dx. இப்போ நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் பண்ணுறப்ப என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ். அப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எடுத்தது கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே எதுவும் இல்லை, அதனால எக்ஸ் பவர் 7/2 dx minus 2 integral x power 3/2 dx plus 3 integral x power 1/2 dx. ஸோ அப்போ அப்ளை பண்ணால் x power 7/2 plus 1 divided by 7/2 plus 1 minus 2 into x power 3/2 plus 1 divided by 3/2 plus 1 plus 3 x power 1/2 plus 1 divided by 1/2 plus 1 plus c. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எக்ஸ் பவர் 7/2 plus 1னா 7 plus 2/2 9/2. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 9/2 divided by 9/2 minus 2 எக்ஸ் பவர் 3/2 plus 1 பண்ணா 3 plus 2/2 வருது 5/2. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 5/2 divided by 5/2 plus 3 எக்ஸ் பவர் 1/2 plus 1னா 3/2 வரும். கீழே ஒரு 3/2 plus c. ஸோ இப்போ இந்த 9/2 எல்லாம் மேலே கொண்டு போகலாமா? அப்போ 2/9 எக்ஸ் பவர் 9/2. அடுத்து இந்த இது என்ன ஆகும்? மேலே 4ஓட மல்டிப்ளை ஆகி 2ஓட மல்டிப்ளை ஆகி 4/5 எக்ஸ் பவர் 5/2. அடுத்து இது இந்த 3யும் மேலே இருக்க 3யும் கேன்சல் ஆகி இந்த 2 மேலே போயிடுமா? 2 எக்ஸ் பவர் 3/2 plus c. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து போட்டோமா? 2/9 எக்ஸ் பவர் 9/2 கரெக்டு. அங்கே மேலே இருந்து வந்ததில் 4 அடுத்து கரெக்டு. ஸோ அப்படின்றப்ப இதான் அவங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் போமா? ஸோ இந்த சம் தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன் அப்படின்னா கீழே இருக்கிறது ஒரு வேல்யூ இருக்குது, கீழே மேலே இருக்கிறது ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு நான் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவேன்? இதையும் ஒரே மாதிரி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னா, இந்த 4x + 7ஓட ஒரு 2 மல்டிபிள் பண்ணி பாருங்களேன், என்ன வருதுன்னு? 8x + 14 வருதா? ஸோ இந்த 8x இருக்குது. 14க்கு என்ன பண்ணலாம்? +1 -1 பண்ணலாம். ஸோ +1 பண்ணால் 14 ஆயிடும். -1 நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதால டிவைட் பண்ணி அதை தனியா ஒரு ஃபங்க்ஷனை உண்டாக்கி அதுக்கு நம்ம இன்டெக்ரல் டிஎக்ஸ் எழுதிக்கிறோம். குழப்பமா இருக்குல்ல? அது அப்படிதான் பெருசா தான் போகும். பொறுமையா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரையும் ஒரே மாதிரி ஆக்குங்க, ட்வின்ஸ் மாதிரி ஆக்குங்க. அப்புறம் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? மேல இருக்கிற நம்பரை வந்து 2 இது +1 -1 பண்றேன். எதுக்கு? மேல இருக்க நம்பருக்கு +1 -1 பண்ணா கீழே இருக்கிற நம்பரோட கான்ஸ்டன்டா எடுக்க முடியும். அப்போ 8x + 30 + 1 -1 divided by 4x plus 7 the whole power 1/2. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? (8x plus 14 minus 1 divided by 4x plus 7 the whole power 1/2. ஸோ அப்போ இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? 2 காமன் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 7x plus 4x plus 7 minus 1 divided by 4x plus 7 the whole power 1/2. ஸோ இந்த 4x plus 7 the whole power 1/2 ரெண்டு பேத்துக்கும் கொடுக்கணும். அப்படின்றப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 2 into 4x plus 7 divided by 4x plus 7 the whole power 1/2 minus 1 divided by 4x plus 7 the whole power 1/2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா 2 into 4x plus 7 the whole power. ஸோ இது எப்படி இருக்குது? a power m divided by a power n இருந்துச்சுன்னா a power m minus n பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே பவர் 1 இருக்குதா? அப்போ 1 minus 1/2 வரும். ஓகே, minus 1/2 minus ஆஃப் அடுத்து கீழே இருக்கிறது மேலே போகும். அப்போ 4x
plus 7 minus 1 by 2. கரெக்டாக தானே 1 by 2. ஓகே, இப்போதைக்கு நம்ம இன்னும் இன்டெக்ரலே பண்ணல, வெறும் டீகம்போசிஷன் தான் பண்ணுறோம். அதுவே பாருங்க எவ்வளோ பெரிய வேலை கொடுக்குதுன்னு. ஸோ அப்போ நான் அது வரைக்கும் பண்ணது கரெக்டு. இப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ணணும், இன்டெக்ரல் போடணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுனா, இன்டெக்ரல் 2 ஆஃப் 4x + 7 the whole power, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா half வரும், minus 4x + 7 the whole power minus 1 by 2 with respect to dx. ஸோ தனித்தனியாக நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். அப்போ இன்டெக்ரல் 2 into 4x + 7 the whole power 1 by 2 minus of integral 4x + 7 the whole power minus 1 by 2 dx. ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணுறப்ப 2 வெளியில் வரும். உள்ள என்ன ஆகும், 4x + 7 the whole power 1 by 2 plus 1 னா 3 by 2 divided by 3 by 2. ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், இந்த 4x இருக்குதா, அப்போ ax + b the whole power n இருக்குதா, ஸோ அப்போ அந்த 4 மல்டிபிள் ஆகும். மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் 4x + 7 minus 1 by 2 plus 1 by 2 னா 1 by 2 வரும், divided by 1 by 2 வரும், into அந்த 4 போட்டுக்கணும். ஸோ அப்போ 4 கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் ஆக்கி விட்டுறணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 2 வருது, இதை கேன்சல் பண்ணால் 2 வருது. ஸோ அப்போ எனக்கு வந்து ரெண்டுத்துலேயும் 2 கீழே வந்து காமனாக இருக்குதா, அதனால நான் என்ன பண்ணுறேன், கீழே இது 3. ஆஹா, இது வந்து 4, இது கேன்சல் ஆகும், 3 மட்டும் இருக்கும், இங்கே வந்து எதுவுமே இருக்காது. அச்சோ, அந்த 4 அதுவும் போட்டுட்டேனே. ஓகே, நம்ம எதுக்கும் உள்ள கொடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 2வும் மல்டிபிள் ஆகுது. ஒரு நிமிஷம், இந்த இடத்த மட்டும் இவருக்கு செய்வோம். இந்த இடம் என்னாச்சு, கீழே தான் சொதப்புது. ஸோ இது 4x + 7 the whole power 1 by 2 plus 1 னா 3 by 2. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு 3 by 2 வரும். பத்தாததுக்கு இந்த 4ம் மல்டிபிள் ஆகும், அந்த இதோடது இங்கேயும் 4ம் மல்டிபிள் ஆகும். ஆனால் 1 minus 1 by 2 plus 1ன்றப்போ 1 by 2 வரும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 2 into 3 வருது, இது வந்து 2ன்னு வருது. ஓகே, இந்த 2ன்றது இவங்களோடது, எல்லாத்துக்கும் கொடுத்துடாதீங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து கீழே 2 வருதா, ஸோ அப்போ அந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். மேல் இருக்க 2வும் கீழே இருக்க 2வும் கேன்சல் ஆகி 4x + 7 the whole power 3 by 2 divided by 3. அதுக்கப்புறம் minus 4x + 7 the whole power 1 by 2 divided by 2. ஓகே, ஸோ ப்ளஸ் சி. இன்டெக்ரல் பண்ணிட்டாவே ப்ளஸ் சி போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 by √(x + 1 + √(x - 1). ஸோ இதுக்கான இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் கான்ஜுகேட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதே சம அங்கேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதோட கான்ஜுகேட் என்னது, √(x + 1 plus √(x - 1) கான்ஜுகேட் √(x + 1 minus √(x - 1). ஸோ அப்போ அதோட கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணால், ஸோ அப்போ √(x + 1 minus √(x - 1) divided by √(x + 1 plus √(x - 1 into 1 by √(x + 1 minus √(x - 1). ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா √(x + 1 minus √(x - 1 divided by இது ரெண்டு எப்படி இருக்குன்னா a plus b a minus b இருக்குது. ஸோ a² - b² ஃபார்முலா படி a வந்து √(x + 1 b வந்து √(x - 1). ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், இது ரெண்டும் மல்டிபிள் ஆகிறப்ப நான் வந்து a² - b² ஃபார்முலா படி √(x + 1 the whole square plus ப்ளஸ் வரக்கூடாது, மைனஸ் தான் வரணும், ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது.
minus root of x minus 1 the whole square. So next page எடுத்துக்கலாம். இப்போ next step என்ன ஆகும்? இதான் பெரிய வேலையா இருக்குது. So x plus 1 x minus 1 root of plus 1 minus root of x minus 1 divided by so கீழே வந்து என்ன இருந்துச்சு? அது வந்து ஸ்கொயர் ஆயிருந்துச்சா? ஸோ அப்படின்றப்ப ஸ்கொயர் ஆகுதுன்றப்ப வந்து அந்த ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்களேன், இது ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் கேன்சல், இதுவும் ஸ்கொயர் கேன்சல். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்? அந்த ரூட்ஸ் அது அப்படியே தான் இருக்கும். மேல இருக்கிறதுல அந்த ஸ்கொயர் ரூட் அது அப்படியே இருக்கும். கீழே இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் பவர் 1/2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் the whole power 1/2 divided by so x plus 1 minus x plus 1. So இது cancel ஆகி 2 வரும். So அப்போ எனக்கு அடுத்த ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? x plus 1 the whole power 1/2 minus x minus 1 the whole power 1/2 divided by 2. ஏன்னா 1 plus 1 2. நம்ம தனித்தனியா எடுத்து எழுதலாம். அப்புறம் தான் இன்டெகிரல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ x plus 1 the whole power 1/2 dx integral x minus 1 the whole power 1/2 dx. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுமா? ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபார்முலா வந்து நம்ம இன்டெகிரல் பண்ணுவோம்ல, அப்படியே போயிடலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? கீழே ஒரு 2 இருக்குது, கீழே ஒரு 2 இருக்கு. அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துருவோம். ஸோ அப்போ வந்து 1/2 x plus 1 the whole power 1/2 plus 1 3/2 divided by 3/2 minus x minus 1 the whole power 3/2 divided by 3/2 கீழே ஒரு 2 plus c. ஓகே, சரி. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா இது எங்க போகுதுன்னே தெரியல. சரி. இப்போ இது என்ன ஆகும்? இந்த இதுல வந்து இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். அப்படின்னா தான் வந்து எனக்கு வந்து வெளியில வந்து நம்மளே கேன்சல் பண்ணி விட்டுருவோம். 3/2னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இது என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் 3/2 x plus 1 the whole power 3/2 கீழே என்ன இருந்துச்சு? கீழே வந்து 3 plus x minus 1 the whole power 3/2 x minus 1 the whole power 3/2. அதுக்கு கீழே டிவிஷனுக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்துலேயும் 3 காமன் எடுத்துடலாம். உள்ள வந்து x plus 1 the whole power 3/2 minus x minus 1 the whole power 3/2. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்து எழுதுறது பிளஸ் சி போடல. ஸோ இதோட அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிளஸ் சி மட்டும் போட்டோம்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? நம்ம இந்த பவர் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஸோ அப்போ அது மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. கேன்சல் பண்ணுறது கேர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்க. இங்கே எடுத்து எழுதுறது மாற்றி கீத்தி எதுவும் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. அதில் எஃப் ஆஃப் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 5 வருது. எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 13 வருது. இங்கே எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு நீங்கள் வந்து இன்டெகிரல் போடணும்.
ஸோ இன்டெக்ரல் போடுறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப ஸோ இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் பிளஸ் பி. ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அட்டடயத்தில் 2 இது ஆட் ஆகி வந்திருக்குன்னா நம்ம தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணலாம். ஸோ இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இதை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பி ஸ்கொயர், பி வந்து காமன் போடக்கூடாது, அதனால பி எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் 1 என்னன்றதை பார்க்க போகிறேன், 5. ஸோ அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இதில் 1ன்னு? அப்போ 1/2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, b plus c equal to 5 minus 1/2. 10 minus 1/2 9/2. அதே மாதிரியே வந்து இது என்ன, இது b plus c. அப்ப எனக்கு என்ன வரும், f of வேற ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சு, f of 2. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு f of xக்கு வேல்யூ வேணும். எனக்கு f of x கிடைக்குது, ஆனா எனக்கு இந்த b வேல்யூ அதுக்கப்புறம் இந்த c வேல்யூ தெரியணும். தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், அதுல சப்ஸ்டியூட் பண்ணி f of x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் அவங்க வந்து f of 2 f of 1 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது 13 வருதா, அப்போ வந்து எங்கெல்லாம் x இருக்குதோ அங்க 13 போடலாம். ஸோ அப்போ 13 ஸ்கொயர் டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் வந்து பிளஸ் b இன்டூ 13 பிளஸ் c ஈக்குவல் டு பிளஸ் c. அப்போ வந்து 13 13 தானே, 2 தான் அப்ளை பண்ணணும். எதுக்கு நான் 13 போட்டேன், ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பை 2னா 2 ஸ்கொயர் பை 2, அதுக்கப்புறம் வந்து பிளஸ் b இன்டூ 2 பிளஸ் c, அதோட ஆன்சர் வந்து 13. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், பியும் சியும் கண்டுபிடிக்கணும். அப்போ 4/2 பிளஸ் 2b பிளஸ் c ஈக்குவல் டு 13. அப்போ வந்து 2 பிளஸ் 2b பிளஸ் c ஈக்குவல் டு 13. ஸோ 2b பிளஸ் c ஈக்குவல் டு 13 மைனஸ் 2, 2b பிளஸ் c ஈக்குவல் டு 11. இப்போ எனக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா. ஸோ 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், பிக்கும் சிக்கும். b plus c equal to என்ன வந்துச்சு, 9/2. அடுத்து 2b plus c என்ன வந்துச்சு, 2b plus c 11. ஸோ இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணி b என்னது c என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், 2b plus c equal to 11, b plus c equal to 9/2. ஸோ சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா b equal to 11 minus 9/2, 22 minus 9/2. ஸோ இதை சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா வந்து 17/2 வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 17/2. 17 கரெக்டானா, தேர்ட்டி. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, b வந்து 13/2 கிடைச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், b plus c ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ b plus c equal to 9/2, 13/2 equal to 9/2. இப்போ என்ன வரும், b equal to 9/2 minus 13/2 minus 4/2. ஸோ ஏதோ ஒன்று விட்டுட்டேன், என்னத்தை விட்டேன், b plus c equal to 9/2. பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணாமல் சிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். சி தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ வேலை நடக்குது.
ஸோ அப்போ b plus c equal to 9/2 அப்படின்னா ஸோ b வந்து 13/2 plus c equal to 9/2. c equal to 9/2 minus 13/2. ஸோ 9 minus 13/2 போட்டா சப்ராக்ட் ஆகி minus 4/2 which is equal to -2. அதுதான் நான் அப்படி கண்டுபிடிச்சேன். ஸோ அப்போ c வந்து -2 தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், b என்னன்றது தெரிஞ்சிருச்சு, c என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, f of x equal to x square by 2 plus bx plus c. ஓகே. ஸோ அப்போ வந்து f of x is equal to x square by 2 plus b என்ன இருந்துச்சு, minus 13/2. ம் 13/2. மைனஸ் ஆஃப் 2 ஏன்னா அது எல்லாமே கேன்சல் ஆயிருந்துச்சு, சிக்கு கேன்சல் ஆகி -2 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு வந்து நான் வந்து இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இதுக்கு இன்டெக்ரல் கண்டுபிடிக்க தேவையில்ல, அவ்வளோதான், எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருச்சுல. அவங்க அதான் கேட்டிருந்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதான் என்ன இவ்வளோ லென்த்தியா போகுது, இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டெக்ரல் போடணும். இன்டெக்ரல் போட்டு வர வேல்யூக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பியும் சியுன்ற 2 அன்னோனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், கடைசியில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எதில், எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்னோட எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து பிசி சொல்லிட்டு 2 கான்ஸ்ட் அது வேரியபிள் இருந்துச்சு, அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, சரி நெக்ஸ்ட் போவோமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, போன தடவை பார்த்தோம்ல அதே மாதிரியே தான், எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். அப்போ என்ன ஆகும், 8x³ minus 2x dx. அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி நம்ம வந்து இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இன்டெக்ரல் 8x³ minus இன்டெக்ரல் 2x dx. இங்கே ஒரு dx இருக்குது. அப்போ 8 காமனாக வந்துச்சுன்னா x³ dx minus 2 காமனாக வந்துச்சுன்னா x dx. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா 8x பவர் 3 + 1 வந்து 4/4 plus 2x² by 2 dx. dx போடக்கூடாது, ப்ளஸ் சி போடணும். ஸோ அப்போ வந்து சப்ராக்ட் ஆச்சுன்னா 2x⁴ plus x² plus c. ஓகே. மைனஸ் இருக்குது. ஓகே, சரி இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வராது. ஏன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு என்ன தெரியணும், 2x⁴ minus x² plus c. ஓகேவா. ஸோ அதில் எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து சியோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சாகணும். சியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், அதில் சியை சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து போட முடியும். ஸோ அப்போ எனக்கு என்ன வருதுன்னா, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று தான் கொடுத்துருக்காங்களா, எஸ். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 8னா அப்போ இந்த கொடுத்துருக்கிறது வந்து ஈக்குவல் டு 8ன்னு இருக்கும். அப்போ 8 ஈக்குவல் டு 2x பவர் 2 × 2 பவர் 4 + 2 பவர் 2 + c. ஸோ அப்போ வந்து 2 × 2
16 plus 2 square 4 plus c. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸோட சியோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 32 + 4 + c. ஸோ சியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ அப்போ வந்து எக்ஸ் தானே அது. ஓ அது மைனஸ் -x². சரி -4 + c. ஸோ இதை வந்து நான் இன்னும் வந்து நான் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் ஸோ 32 அதுக்கப்புறம் வந்து -4 இதை எடுத்து மல்டிபிள் பண்ணுமா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 2 கொடுத்து ஸ்கொயர் பண்ணோமா, -4 வந்துச்சா. ஸோ அப்படிங்கிறப்ப -4 + c. ஸோ அப்படிங்கிறப்ப இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த பக்கம் வந்து 8 வரும், இந்த பக்கம் வந்து 20 இல்லை கரெக்டு தான் 28 + c. ஸோ அப்படின்றப்ப வந்து சியோட வேல்யூ எப்படி கிடைக்குது, 28 - 8 கிடைக்குது. ஸோ அப்படின்றப்ப 28 - 8 பண்ணால் எனக்கு என்ன வரும், 20 வரும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு, சியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ சப்ராக்ட் பண்றது பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எப்படி மைனஸ் வந்துச்சு, ப்ளஸ் 28. ஸோ இந்த பக்கம் வருதுல மைனஸ், அதனால தான் -28 வந்துச்சு. ஸோ சி ஈக்குவல் டு 8 - 28. ஓகே, ஸோ அப்போ -20 வருது. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 2x ^ 4 -x² ப்ளஸ் அதாவது -20. ஓகேவா. ஸோ சொல்யூஷன் நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வந்து இன்டெக்ரல் போட்டு என்ன பண்றேன், நான் ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி கொண்டுட்டு வந்தேன். ஓகேவா, புரியுதா. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும், யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி அதை சப்ஸ்டியூட் பண்ணி எங்கே கொண்டு வந்து நிற்கிறதுன்றது குழப்பமாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணுது. ஸோ இதோட கண்டினியூஷனான எக்ஸசைஸ் அடுத்து இருக்கிற எக்ஸசைஸ் 2.2 ஓட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அடுத்தடுத்து அப்கமிங் வரப்போகுது. இந்த வீடியோ முடிச்சுட்டு நேராக வந்து அங்கே போய் பார்க்க போங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பாக்குற நீங்க வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ நம்மளோட கிளாஸ் பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா?